அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கடிப்படையில் எடுக்கக்கூடியது. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன சொல்லியிருக்கோம்? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணவே கூடாதுங்க. ஓகேங்களா? உங்கள் மணியை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். இந்த இன்னைக்கு என்ட்ரி அது எந்த டைமில் பண்ணணுன்றதுக்கு அந்த டைமில் எடுத்து அந்த டைமில் அழகாக முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை ட்ரேடை லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சைக்காலஜிக்கலி நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நம்ம யூடியூப்லேயோ இல்லை எந்த சோஷியல் மீடியாவில் யாரதை வேணால் நீங்கள் பார்க்கலாம், அதை என்னன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய நீங்கள் படித்தது என்னவோ அதை வச்சு தான் செயல்படுத்தணும். இன்னொருத்தர் யாரோ சொல்கிறாங்கன்றதை நம்பி என்றைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்து தான். சரி, இன்னைக்கு 25,400 புட்டு 112 112 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் மேலே ஏறும், மேலே இருந்தா மார்க்கெட் கீழே இறங்கும். ஓகேங்களா? அப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்? மார்க்கெட்னுடைய டைரக்ஷன் மட்டும்தான் சொல்கிறேன். இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லலை. இந்த ப்ரைஸை வச்சு இங்கே இருக்குது, இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. இதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸு ஆகஸ்ட் 16 தான் நம்ம பொசிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ராடே கிளாஸஸ் யார் யார் கேட்டிங்களோ அதுக்கு முன்னாடி எடுக்கிறவங்க இது பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பொசிஷன் கிளாஸுக்குள்ளே நான் அதுக்கப்புறம் நேராக வரும்போது போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் 2 மாதம் நான் அதில் தான் கவனம். ஏன்னா அது 1 மந்த் கோர்ஸாக இருக்கும் அது. ஓகேங்களா? அதனால் அது டைமிங் ஆகும். அப்போது 112 rupeesக்கு எபோ இருந்தால் புட்டு 25,400 புட்டு மார்க்கெட் வந்து இறங்கும், கீழே இருந்தால் மார்க்கெட் ஏறும். அதே போல் அது ஒரு வேலையில இருந்து போயிட்டு ஒரு வேலையில திரும்பி ஆகணும் ஆர் அப் ஆகணும். அதே கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும் டவுன் ஆகும். அப்போ அதுக்கு சம் கால்குலேஷன். அது போல் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1000 பாயிண்ட் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி 1000 பாயிண்ட் இறங்கலாம் அப்படின்ற மேக்ஸ் முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ஆப்ஷன் பையர் வந்து மேக்ஸ் ஆர்ந்து மட்டும் தான் உள்ள இருக்கும். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு அதில் பண்ணக்கூடாது. புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வருத்தம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.